குட் மார்னிங். காலையில் இந்த பறவைகள் எப்போவுமே நம்ம குட் மார்னிங் சொல்கிறத கேட்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையிலே குனிஞ்சு நிமிர்ந்து முச்சம் தூத்து தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போட்டாச்சுன்னா அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நமக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ். வீட்டில் ஒரு பூச்செடி இருந்துச்சுன்னா 2 பூவை பறித்து கொண்டு கடவுளுக்கு வைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். கடவுள் ஒரு ஆளால் மட்டும்தான் நம்மளை பாதுகாத்து வழி நடத்த முடியும். நம்பிக்கையோட கடவுள்கிட்ட எப்போவுமே நமக்கு என்னென்ன தேவையோ கேட்போம். எப்போவுமே கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். தண்ணி சூடு பண்ணி இடியப்பத்துக்கு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுட்டு தேங்காய் உடச்சி திருவி தேங்காய் பால் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தேங்காய் இடியப்பத்தில் போடுறதுக்கு வச்சுட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வர உடம்பு சரியில்லாதவங்க கூட இந்த இடியப்பம் ரொம்ப நல்லது. ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டுக்கிற எல்லாமே ரொம்ப நல்லது. பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் மாவில் ஏலக்காய், சுக்கு, ப்ரௌன் சுகர், தேங்காய் எல்லாம் போட்டு இதை மாதிரி பிடி கொழுக்கட்டை பண்ணியாச்சுன்னா அப்பப்போ சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் இடியப்பம் வயிறுக்கு அவ்வளோ குளிர்ச்சி. முருங்கைக்காய், கடலை எல்லாம் போட்டு தேங்காய் வறுத்தரைச்ச தீயல் ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். தண்டங்கீரையை குட்டி குட்டியாக வெட்டி தேங்காய் போட்டு சிம்பிளாட்டு ஒரு பொரியல். பப்படம் மைக்ரோனில் சூடு பண்ணிவிட்டு பப்படம், கீரை பொரியல், கடலை தீயலோட லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் எப்போதும் காலையில் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுல ஒரு சந்தோஷம். அதையும் பார்த்துட்டு பக்கத்துலேயே கோயில் இருந்தால் அதுக்கு போயிட்டு வந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில் நூடுல்ஸ் போலவே இடியப்பம் சாப்பிட்டோம். நைட்டு இடியப்பம் போலவே நூடுல்ஸ் சாப்பிட்டாச்சுது. நைட் ஆனால் நிலா இருக்குதான்னு பார்க்காம இருந்தால் எப்படி நிலா பார்த்து ஒரு குட் நைட்டும் சொல்லியாச்சு. பை, தேங்க்யூ.